என்ன நண்பர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திரைப்படம் என்பது வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட ஒன்று. ஆமாம், தீபாவளி, பொங்கல், அதுபோல் கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான் எப்படி அந்தந்த மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழாவோ, திரையுலக ரசிகர்களுக்கு அது வயசு வித்தியாசம் இல்லை, அது ரசிகத்தன்மை என்பதை விட திரையுலக நண்பர்களுக்கு, திரையுலக ரசிகர்களுக்கு ஒரு திரைப்படம் வெளியாவது, ஒரு திரைப்படம் வெளியாவது என்பது ஒரு திருவிழாவே கொண்டாடப்படுகிறது. இவர்கள் ஆட்சியில் கொண்டு போய் அவர்களே ஆந்திராவில் போய் தெய்வமாக நினைக்க மனிதர்கள், என் டி ராமராவ் தெய்வமாக நினைச்சவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு புரட்சியாளராகவும் தங்களது தூதுவராகவும் தங்களை மீட்பராகவும் நினைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் இன்று நேற்றல்ல, அரை நூற்றாண்டில் 3/4 நூற்றாண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இப்போ விஷயத்துக்கு வருவோம். வழக்கம் போல் ஊரெல்லாம் சுற்றி இப்படி தானே வருவோம். இப்பயும் அது மாதிரி வரோம். ஜனநாயகன், ஆமாங்க, இந்த திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அது 6 மாதத்துக்கு முன்பு, குறிப்பாக இது தற்போதைய முதலமைச்சருடைய கடைசி படம் என்பதற்காக அவரே டிக்ளேர் பண்ணி 2 வருடத்திற்கு முன்பே டிக்ளேர் பண்ணி அதை வந்து வெளியிடுவதற்கு போனாக்கா அது நொட்டை, இதில் புள்ளி இல்லை, கமா இல்லைங்கிற மாதிரி போட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது யாரோ ஒரு உறுப்பினர் வந்து மிளகப்படுத்திட்டு எனக்கு இடுப்பு வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னதாகவும், அப்போது வந்து அதுக்கு தகுந்தாற் போல் சென்சார் போர்டு மெம்பர் என்றால் ஆளுங்கட்சி, குறிப்பாக மத்திய ஆளுங்கட்சியோடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பார். அவர் கட்சிக்காரங்களை ஏதாவது ஒரு பண்ணும்பொழுது எல்லா வாரியம் கொடுத்தாச்சு, எல்லா துறை கொடுத்தாச்சு, எம்பி கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் அப்புறம் என்னப்பா கொடுக்கலாம் அப்படின்னா அந்த போர்ட் டெஸ்ட்டில் உள்ள உறுப்பினர்கள் மாதிரி சென்சார் போர்டு உறுப்பினர் என்பது வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உறுப்பினர் பதவி கொடுப்பது நடைமுறை. அப்போ உறுப்பினர் பதவி கொடுக்கும்போது ஆளுங்கட்சியோடைய, குறிப்பாக மத்திய ஆளுங்கட்சிக்கு வந்து கண்ணசிவுக்கு ஆளுவது தானே நடைமுறை. இது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அப்படி தான் அந்த ஜனநாயகன் வந்து அங்கே மத்திக்கு போகணும், மாநிலத்துக்கு போகணும், தேர்தலுக்கு முந்தி வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் ஒரு பண்ணுறது தானே. அதில் என்னாச்சுன்னா, சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து மத்தியில் ஆளுங்கட்சி, மாநிலத்தில் ஆளுங்க அப்படியே கண்ணை கட்டிவிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க கொடுக்குற 200 300 அந்த கன்வீனியன்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி வருவது இல்லை. அது பேசுவாங்க, என்ன தலைவா பார்த்தவங்க படத்தை பார்த்தா உங்களை போட்டு தான் கீர்த்திக்கு 2 மட்டையை கிழிச்சிருக்கா, அப்புறம் வந்து இது நாயணி பேடி அடிச்சிருக்கார், உங்களை சுற்றி தான் வருதுன்னு ஒரு ஆளுங்கட்சி, மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்காரர் சொன்னாங்கன்னு வச்சுக்க, இவர்கள் மத்தியில் ஆளுங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளையும் ஒரு இடக்குத்து வளகுத்து குத்திருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. இது மட்டும் தேர்தலுக்கு முன்பு வந்திருந்தால் இப்போ 108 107 அந்த வலது இடது அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி தொங்குறது அந்த மாதிரிலாம் தொங்கவில்லை, தானாக வந்து விட்டார்கள். இந்த பிரச்சனை வந்திருக்காது. 234 ஜெயித்திருப்பார். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான், டெல்லியில் அப்படி தான் அரைமுறைமாக ஜெயிச்சு விட்டு காங்கிரஸ் அவ்வளோ பெரிய இயக்கம், ஜனதா பாஜக வந்து அவ்வளோ பெரிய இதில் நடுவில் வந்துவிட்டு அடிச்சு தள்ளார்ல. அரைமுறை போயான்னு ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல 2வது 2 70 வாங்கினால இந்த நிலைமை இப்போ வருவதற்கான வாய்ப்புகள் வந்து விட்டது. அதாவது கடவுள் நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. அப்படி தான் விஜய் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும். 5 எழுத்து வரும். விஜய்னு 5 எழுத்து வரும். அது மாதிரி எம்ஜிஆர் என்ற 5 எழுத்து வரும், கருணாநிதி என்ற 5 எழுத்து வரும், ஜெயலலிதா என்ற 5 அது மாதிரி எழுத்துக்கள் வரும்போது உள்ளவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், திரையுலகாக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டோட தலையெழுத்து, தலை விதி. அப்படி தான் வந்து விட்டார். கதைக்கு வருமா? ஒன்று கதை என்பது என்ன, ஒரு சிறைச்சாலையில் ஒரு தீவிரவாதி அல்ல, ஒரு சுதந்திர மனம் எண்ணம் கொண்டவர், மக்களுக்காக பாடுபடுவார். மறைமுகமாக அவர் வந்து ஜெயிலில் போட்டு வழக்கம் போல பொய் வழக்கல் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. அவருடைய தாயார் இறக்கும் தருவாயில் அவரை பார்க்க வேண்டும். அது வந்து மேலிட ப்ரெஷர் தானே. அரசியல் ஊழல் எந்தெந்த போஸ்ட்டில் ஏதாவது இருக்குன்னு என்பதை வந்து அரசாங்கம் முடிவு பண்ணும். இவனை வச்சா தான் சரியாக வரணும், கமிஷனராக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், இது வந்து விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நேர்மையான அதிகாரி வருகிறார். அவர் வந்து இல்லைப்பா அது கதையெல்லாம் கேட்டு விட்டு போய் காமிச்சிடுவான்னு அவர் வந்து பரோலில் சொந்த ஜாமீனில் அழைச்சிட்டு போனார் என்பதற்காகவே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவர் வேறு ஒரு பதவிக்கு மாற்றுகிறார். அவர் விடுதலையாகி வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா, அந்த ஹீரோ விடுதலையாகி வந்த உடனே ஜெயிலரை பார்க்க வர்றார். ஜெயிலரை பார்த்த உடனே இந்த பிள்ளையை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெண்ணு, தாய் இல்லாத பெண், தாய் இறந்து போனது அதிர்ச்சியில் இருக்கிறார். அது இறந்து போனது என்ன காரணம் என்பது இன்னொரு சஸ்பென்ஸ். அந்த சஸ்பென்ஸ் அது கொடுக்கணும்ல, அதான் கொடுக்குறோம். அவர் வெளியே சென்றவர் இறந்து விடுகிறார்.
ஒரு தாயில்லா பிள்ளை தகப்பனார் இருந்து விடுறார், ஒரு பெண் பிள்ளை. அதை பாதுகாக்கிறது நடைமுறை தானே. வந்து விடுகிறார். சொல்கிறார், என்னை வந்து அப்பாவாக நினைக்கணும்னு அவசியம் இல்லை, நீ அண்ணனை நினை, மாமாவை நினை, எல்லா தமிழக பெண்களை பார்த்து சொல்லுகிறார். நினச்சிக்க, சித்தப்பான்னு சொல்லி இல்லை சித்தான்னு சொல்லி, ஆனால் அப்பா தான் நான் அப்படின்று வளர்க்கிறார். அவருடைய மிலிட்ரியில் சேர்க்க வேண்டிய தாயார் அவரெல்லாம் பண்ணும்பொழுது அதை முயற்சி செய்யும்போது என்னென்ன இடைஞ்சல்கள் வருகிறது, அது வெற்றி பெற்றாரா என்பது ஒரு ஃபேமிலி தொடர்பான ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய இடைஞ்சல் இருக்குது பாருங்கள். பின்னி பெடல் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, நோண்டி நொங்கு எடுக்கிறதுங்கிறது இன்னொரு வார்த்தை. அதுதான் திரைப்படத்தில் பண்ணியிருக்கார். ஏன் இந்த திரைப்படத்தை வெளியிடாமல் கொடுத்தார்கள் என்றால் அதுதான் காரணம். என்ன பண்ணியிருக்கிறாரு, வேர்க்கல்லையை பிடிக்கிட்டு நடுவில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வச்சுறாரு. அப்போ சொல்கிறாரு, யோ நீ மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண யாரும் சொன்னாங்க, மரியாதைக்குரிய கருணாநிதியை ஒரு விசாரணை கமிஷன் வச்சு விஞ்ஞான ரீதியாக திருட்டே கண்டுபிடிக்க முடியாதியா அப்படி செய்கிறாங்க. பிரகாஷ்ராஜை வச்சு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் இருப்பேன், என் பிள்ளை இருப்பான், என் பேரன் இருப்பான், பேரனோட பிள்ளை கூட ஆட்சியில் இருப்பையா, அது எங்கள் தலையெழுத்து, எங்களுடைய கொடுத்த ஒரு இது தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு தான் ஆகணும். என்ன ஒரு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி எல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்துக்கிருந்து 2 ஆளுங்கட்சி விடுவாங்களா, அதான் மாங்குத்து குத்தி பண்ணான். இப்போ என்ன ஆகி போச்சா, இடைத்தேர்தலுக்கு அதை பிரச்சாரம் வேணும்ல, இவங்களே சேர்த்து விட்டான். இடைத்தேர்தல் வரும், அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும், எல்லாத்துக்கும் ஒரு இதை நாளைக்கு டிக்ளேர் பண்ணால் கூட என்ன ஆகும், அந்த படத்தை போட்டு விட்டா தனியாக பண்ண வேண்டியதில்லை. அநியாயத்தை அடக்க வந்த ஒடுக்க வந்த அன்னைக்கு ராமனாக இருக்கட்டும், வதம் செய்த முருகனாக இருக்கட்டும், உலகத்தையே மீட்க வந்த இயேசுநாதராக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், ஒழுக்கத்தை கற்பிக்க வந்த அல்லாவாக இருக்கட்டும், அப்படி தான் இன்றைக்கி மக்களுக்கு தெரிகிறார். பாருங்களேன், அந்த பெண் பிள்ளைகள் படமாக நம்மளே பார்த்துட்டோம். எல்லா அமைச்சரும் நடிச்சிருக்காங்கங்கிறது தான் உண்மை. ஒரு அமைச்சர் மட்டுமே இல்லை, அருண்ராஜும் சொல்லியிருக்கார், மிச்சம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நடிச்சிருக்கேன். இப்போ மாவட்ட செயலாளருக்கு போய் போகிறப்ப நடிப்பா அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவார். அந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்லேருந்து பண்ணியிருக்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு படமாக்க திருத்தனமாக கிளாஸை கட்டடிச்சிட்டு போகிற மாணவர் மாதிரி திருத்தனமாக அமைச்சர்களே போயிட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் போயிட்டாங்கன்னா போவாங்க, போய் தான் இருக்குது. லீவ் விட்டாங்கன்னா போகிறது தான். அதுக்கு ஒரு வைத்திருச்சு போட்டேன், என்னென்னத்துக்கு ஏன் பண்ணுவீங்க, போங்க சார். எல்லா படத்தையும் பார்ப்பதற்கு இவங்க கொடுக்குற பப்ளிசிட்டியே போதுமானது. அமைச்சர் போயிட்டானே தம்பி உதயா என்ன செய்கிறாரு, விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைக்காது, கிடைச்சாலும் கூலி கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் செல்ல காசு, அந்த மாதிரி அதை ஒன்று கிடக்கு ஒன்று உளறிட்டு இருக்கிறார். அந்த உணர்வது இட்செல்ஃபே அதுவே இந்த திரைப்படம் ஜனநாயகன் பணநாயகமாக அவருக்கு கொட்ட போகுது. 1000 கோடி ரூபா வருதுங்க, போய் 10 ரூபா பாட்டிலுக்கு கலெக்ட் பண்ணி தேர்தலை விட உட்கார்ந்த இடத்துல நடித்தது. படம்லாம் நடிக்கிறதுனா சாதாரணமாக ஒரு படம் வந்து கடந்த நான் ஒரு 5 வருடங்களாக பிரிவு போயிட்டுருக்கோம். 5 வருடங்களாக போகிற ஒரு பிரிவில் வருஷத்துக்கு 350 படங்கள், குறைஞ்சது 1500 ரூபாய். யாரும் போனவன் திரும்பி வரவே இல்லை, ரிலீஸ் பண்ணவும் வரவே இல்லை. ஆனால் 65 படங்களுக்கு மக்கள் மனசில் இன்றைக்கி க்யூவில் நின்று வாங்குறதும் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி வாங்குறாங்கன்னா சும்மாவா தமிழக மக்கள் கொண்டு அமைச்சராக வச்சுருக்காங்கல்ல, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இவர்களை விளம்பரம் செய்து விடுறாங்க. அது வந்து தாமதித்ததே ஒரு விளம்பரம். இப்பொழுது எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் நயனா நாகேந்திரதே நாடு இருக்கிற நான் ஏப்பா என்ன விட்றாதீங்க பார்க்குற மாதிரி அவரே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. போய் பாருங்கள், பொம்பளை பிள்ளைலாம் அழுவுதுங்க, அமைச்சர்கள் அழுகுறாங்க, நம்மளும் கொஞ்சம் அழுக வேண்டிய. இப்படி ஒரு கலைஞன், இப்படி ஒரு திறமையாளர், இப்படி ஒரு மக்கள் சக்தி திரையுலகம் விட்டு போகுதுங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு மகிழ்ச்சியோடு தான் வெளியே வந்தோம். போக சார், போய் பாருங்கள் நண்பர்கள், குடும்பத்தோடு போங்க. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்து பிள்ளையெல்லாம் போகக்கூடாதான். எதுக்கா ஓட்டு போட்டு இந்த பிள்ளைகள்லாம் அம்மாக்கெல்லாம் அப்பாக்கெல்லாம் பண்ணி கொடுத்தோல்ல, அது மாதிரி பண்ணிட்டாங்களாம். ஓட்டிகிட்டு தான் பார்க்க போகிறாங்க.